இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியாவுக்கு யுக்ரைனில் உயிரிழப்பவர்கள் குறித்து கவலை இல்லை என்றும் விமர்சனம். அமெரிக்கா நியாயமற்ற முறையில் நடந்து கொள்வதாக மத்திய அரசு கண்டனம். தேச நலன் காக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அறிக்கை. குடியரசுத் தலைவருடன் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து தரும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல். பீகாரில் வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சியில் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. தேனி, தென்காசியில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா தலங்களை மூடவும் உத்தரவு. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான 4 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர். முதலீடுகளை ஈர்க்கும் நுழைவு வாயிலாக தூத்துக்குடி திகழ்வதாக பெருமிதம். நெல்லையில் கொட்டும் மழையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதாக விமர்சனம். வேலூரைச் சேர்ந்த பெண் ராணுவ வீரர் நகைகள் திருடு போனதாக கண்ணீர் மல்க வீடியோ. புகார் அளித்தும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. நான் சிஆர்பிஎஃப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீரில். என் ஊர் பொண்ணு பக்கத்தில் நாராயணபுரம் கிராமம் யாரோ போட்டு உடச்சி மொத்த நகை எடுத்துகிட்டு போயிட்டேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை 5 மணி ரிட்டன் வந்து பார்க்கும்போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நகை எல்லாத்தையும். ராணுவ வீரர்களை அவமதிக்கும் வகையில் பேசிய வழக்கு. ராகுல் காந்திக்கு எதிராக சரமாரி கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம். இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வாகை சூடியது இந்திய அணி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-2 என்ற கணக்கில் சமன் செய்து அசத்தல்.